எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எப்படி வந்து வாட்ஸ்அப்பை 2 விதமா யோசிக்கலாம். வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறது, இல்லை இன்னொருத்தவங்க ஒரு வாட்ஸ்அப்பு இல்லை நம்மளோட வாட்ஸ்அப்பு இன்னொரு மொபைலில் இருக்குது. எப்படி ஒரே மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுக்கு நீங்கள் முதல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் உள்ள போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இங்கே கூகுள் பே சர்ச் ஐக்கானுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணுங்களா அந்த ஆப் வரும். நீங்கள் பார்த்துங்க, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் வெப்னு இருக்கா. ஸோ இந்த வாட்ஸ்அப் வெப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் என்ன பண்ணோன்னா, இப்போ இதில் வாட்ஸ்அப் வெப்பில் வந்து உள்ளுக்குள்ளே போகணுங்களா. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் ஆன பிறகு இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு வந்து ஆடு வரும். ஆடை பற்றி இது யோசிக்காதுங்க. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்களா ஸ்கேன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, வாட்ஸ்அப் வெப்புன்ட்டு. ஸோ இன்ஸ்டால் ஆன பிறகே உங்களுக்கு என்ன காமிக்கும்னா, ஓப்பன் பண்ண பிறகு இது மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வாட்ஸ்அப் வெப் அந்த ஸ்கேன் இருக்குது பார்த்திங்க. அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் யாரோட வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து உங்களோட வாட்ஸ்அப்பே வந்து இன்னொரு மொபைலில் இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, அந்த வாட்ஸ்அப் உள்ளக்குள்ளே போங்க. ஸோ நீங்கள் போகணுங்களா, உடனே என்ன இந்த இடத்துல பண்ணுங்களா, இந்த ஐக்கான் 3 புள்ளி மாதிரி போட்டுருது பார்த்திங்களா, அந்த இடத்துல போனால் லிங்க் டிவைஸ்னு இருக்கும். ஸோ லிங்க் டிவைஸ்னு இடத்துல லிங்க் டிவைஸ்னு கேட்கும். அது லிங்க் டிவைஸ்னு கொடுத்துருங்க. யூஸ் மொபைல் டேட்டானா யூஸ் மொபைல் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு ஸ்கேன் மாதிரி. இந்த ஸ்கேனர் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த வாட்ஸ்அப் வெப்புன்னு சொல்லிவிட்டு இதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். இதில் வந்து அந்த QR கோடு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கோடை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணுங்களா. அந்த வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க்கில் உங்கள் மொபைலில் வந்து லிங்க் ஆகிடும். லிங்க் ஆன பிறகு என்ன ஆகும்னா, நீங்கள் இதிலேருந்தோ பார்த்துக்கலாம், அங்கேயோ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது அங்கேயே தெரியாது, அங்கே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள், தவறான இதை வந்து பண்ணாதுங்க. உங்களோட வாட்ஸ்அப்பை இன்னொரு இடத்துல இருக்குது, இன்னொரு மொபைலில் இருக்குது, அதை ஒரே மொபைலில் கொண்டு வரணும்னா இந்த ஃபீச்சர்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.